வெல்கம் டு அத்தையம்மா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சுவையான மொறுமொறுன்னு மெதுவடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வெள்ளை நல்லா மொறுமொறுனுக்கு உள்ள சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சுவையான மெதுவடை செய்ய 200 கிராம் உளுந்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தனித்தனியாக ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போது அரிசியை லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரிசி அரைச்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க உளுந்து சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம வடை சாப்பிடும்போது திட்டாக ஒரு சில இடத்துல காரம் தெரியும். என்ன காரணம்னா, நம்ம பச்சை மிளகாவை கட் பண்ணி டைரெக்டாக வடை மாவுலே சேர்க்கறதுனால தான். அப்படி தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் டைரெக்டாகவே பச்சை மிளகாவை அரிசியோடு போட்டு அரைச்சிக்கிட்டேன். காரம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ரொம்ப திட்டாக காரம் தெரியாது. பாருங்கள், எப்படி மாவு பந்து போல் வந்திருக்கு. இந்த பதத்தில் தான் நீங்கள் உளுந்தை அரைக்கணும். வடை செய்கிறதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்து மாவில் பிசைஞ்சிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பெசரி போடுங்க. அப்போ தான் ரொம்ப பெரிய பீஸாக இருக்காது வெங்காயம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வடை மாவை பிசையுங்க. பாருங்கள், எப்படி நல்லா பிசையும் போதே பந்து மாதிரி இருக்குது. இந்த பதத்தில் வடை போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது. நம்ம அரிசி மாவுலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே அரிசியை அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போது கடாய் சூடானதும் வடை வேகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகுதான்ட்டு நம்ம சின்ன பீஸ் வடை மாவை போட்டு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது வடையை தட்டி எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு கையிலே ரொம்ப ஈஸியாக வடைக்கு செய்ய முடியும். எப்படின்னா, முதல்ல மாவை பந்து போல் உருட்டிக்கோங்க. விரலோட நுனியில் மட்டும் தண்ணி வச்சு கட்டை விரலில் ஓட்ட வச்சு நீங்கள் போட்டுருங்க. கையில் ரொம்ப ஒட்டாமல் வரும். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். முதல்ல மாவை நல்லா எடுத்து உருட்டிக்கோங்க. பந்து போல் கட்டை விரலில் ஓட்ட வச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கையில் கொஞ்சம் கூட ஒட்டல. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வடையை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைங்க. சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. திருப்பி விடுவோம். வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைனா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வடையை நல்லா வேக வைங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அப்புறம் ரொம்ப கருப்பாயிடும், சாப்பிட்றதுக்கு கசக்கும். அதனால தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்போது எண்ணெயை வடிகட்டி தட்டில் வச்சுக்கலாம். வடை வேகட்டும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது எண்ணெயை வடிகட்டி தட்டில் எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வடை செட்டை போடும்போது முதல்ல போடுற வடை ரொம்ப தீயாமல் இருக்கும். வடை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல சுவையான மொறுமொறுன்னு சாஃப்டான மெதுவடை தயார்.